திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பழம்பெரும் நடிகை பானுமதி வெறும் நடிகை மட்டுமல்ல, அவர் ஜோதிட நிபுணர். கைரேகை ஜோதிடம் பார்ப்பதில் வல்லவர். அவர் எம்ஜிஆருக்கே கைரேகையை பார்த்து துல்லியமாக கணித்தாராம். அப்படி ஒரு சுவையான சம்பவத்தை இங்கு பார்க்கலாம். பானுமதியிடம் ஜோதிடத்தில் எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் இப்படிதான் சொல்வாராம். ஜாதகம் என்பது பொய் கிடையாது, அது கணிதம். சின்ன வயதிலிருந்தே ஈடுபாடுண்டு. ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் வீட்டில் உள்ள ஜோதிட நூல்களில் மூழ்கி விடுவேன். அதே சமயம் அதை முறைப்படியும் கற்றுக்கொண்டேன். சிவலிங்கம் வீரேசலிங்கம் என்ற ஒரு சித்த புருஷர் இருந்தார். அவரிடம்தான் ஜோதிட கலையை கற்றுக்கொண்டேன் என்கிறார். எம்ஜிஆரின் கைரேகையை எப்போது பார்த்தீர்கள், என்ன சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு இப்படி சொல்லியிருக்கிறார். அப்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல படங்களில் நடித்து பிரபலமாகியிருந்தேன். மலைக்கல்லன் படப்பிடிப்பு நடந்தது. புதுமுகம் என்று சொல்லி எனக்கு எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தினர். அவரது முகத்தில் ஒருவித காந்த சக்தியை கவனித்தேன். நடை, உடை, பாவனைகளில் நாகரிகம் தெரிந்தது. மரியாதை நிமித்தமாக என்னை அம்மா என்றே அழைப்பார். லைட் பாயை கூட சாப்பிட்டாச்சா என்று கேட்டபின் தான் சாப்பிட உட்காருவார். இவர் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தேசத்தில் மன்னராகவோ இளவரசராகவோ தான் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி ஒரு கம்பீரம். அது நடிப்பால் வருவதல்ல. நானே எம்ஜிஆரின் அருகில் சென்று உங்களுக்கு கைரேகை பார்க்கிறேன் என்றேன். வேண்டாம் அம்மா, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது என்றார். சுற்றி உள்ளவர்கள் வற்புறுத்தவே கையை காட்டினார். பானுமதி பார்த்ததும் இப்படிதான் சொன்னாராம். உங்களுக்கு பிற்காலத்தில் பேரும் புகழும் வந்து சேரும். உலகமே கொண்டாடும் அளவு உன்னதத்தை அடைவீர்கள். ஆனால் சினிமாவால் அல்ல என்று சொன்னதும் எல்லோருமே கைத்தட்டினர். எம்ஜிஆரும் புன்னகையுடன் நன்றியம்மா என்று கைகூப்பி வணங்கினார். அந்த நாளும் வந்தது. எம்ஜிஆர் தமிழக மக்களின் பேராதரவுடன் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தார். கலைத்துறை பாராட்டு விழா நடத்தியது. அப்போது பேசிய எம்ஜிஆர், பானுமதியை பார்த்ததும் நானே எதிர்பார்க்காத காலத்தில் அன்றே என் கைரேகையை பார்த்து கணித்து சொன்னவர் பானுமதி அம்மையார். அவரது ஆரூடம் பழித்து விட்டது என்றாராம். அரங்கம் முழுவதும் கரகோஷத்தால் அதிர்ந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.